சங்கீதம் 88. மகலாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். 18வது போதக சங்கீதம். வேதனைகளை பற்றி உபதேசம். மகலாத் என்பது ஒரு வாத்தியத்தையோ அல்லது துயர கீதம், வியாதியின் கீதம், துன்பத்தின் கீதம், சோக ராகத்தையோ குறிக்கும். 88வது சங்கீதம் ஒரு புலம்பலின் பாட்டாகும். பொதுவாக இப்படிப்பட்ட சங்கீதங்கள் புலம்பலில் ஆரம்பித்து ஆறுதலில் முடிவு பெறும். ஆனால் இந்த சங்கீதமோ ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் புலம்பலாகவே இருக்கிறது. சந்தோஷத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை. ஏமான் என்பவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இவர் ஒரு எஸ்ராகியன். இதை போதக சங்கீதமாக எழுதியிருக்கிறார். இவருடைய ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அவருடைய ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. ஏமான் மிகுந்த மனவேதனையிலும் மனக்கலக்கத்திலும் துக்கத்திலும் இருக்கிறார். சங்கீதக்காரர் தன்னுடைய ஆத்தும துக்கத்தை தேவனிடத்தில் சொல்லுகிறார். ஏமானின் துக்கத்திற்கு தேவனுடைய கோபமே காரணம். ஏமானுடைய சிநேகிதர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். ஏமான் தன்னுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். தேவனோடு ஜெபத்தில் மன்றாடுகிறார்.